பாராளுமன்றத்திலே நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பகுத்தறிவு தந்தை பெரியார் அவர்கள் தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னதாக பாராளுமன்றத்தில் அவர் பேசியது சர்ச்சைக்குரியது ஆனது. மற்றும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது அவையிலே அவர் சேலையை பிடித்து இழுத்ததாக அவர் சொன்னார். மகாபாரதத்திலே துரியோதனன் துச்சாதனன் பாஞ்சாலியின் சேலையை இழுத்த பொழுது இவர்கள் மௌனமாகத்தானே இருந்தார்கள். அதை பற்றி ஏதாவது பேசினார்களா? கிருஷ்ணன் தன்னுடைய சேலையை கொடுத்தான் என்பதுதான் அந்த புராணக் கதை. இது உண்மை, அது புராணக் கதை. அந்த எதற்காக காட்டுமிராண்டி மொழி என்று பெரியார் சொன்னார் என்றால், தமிழ் மொழி ஒரு மூத்த மொழி. ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து வந்தவர்கள்தான். ஆப்பிரிக்கா ஒரு காடு தான். அங்கிருந்து வந்தவர்கள்தான். அவர்கள் பேசிய மொழிதான் அந்த மொழி, காட்டுமிராண்டி மொழி தமிழ். வேறென்றும் இல்லை. எனது புரிதல் அதுதான். காட்டில் வாழ்ந்தவன் காட்டுமிராண்டி தான், நாகரிகம் மற்றவன் தான். அவன் நாகரிகம் எப்பொழுது வந்தான்? கீழடி நாகரிகத்தையும் சிந்து சமவெளி நாகரிகத்தையும் ஆராய்ந்தால்தான் நமக்கு தெரியும். ஆனால் முதலாக பேசப்பட்ட மொழி, உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் மொழிதான். அந்த காட்டில் வாழ்ந்த நீக்ரோக்கள், அங்கிருந்து வந்தவர்கள்தான் படிப்படியாக நகர்ந்து கடலோட ஓரமாக, கடற்கரை ஓரமாக வந்து சேர்ந்த தென்னாடு தான். அவர்கள் வந்த பிறகு அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். முதலில் சமிக்சை செய்தார்கள், பிறகு பேசத் தொடங்கினார்கள். 70,000 வருடங்களாக அவர்கள் பேசி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் முதலில் பேசிய மொழி அந்த மனிதர்கள் காட்டுமிராண்டி தான். அதுதான் நான் நினைக்கிறேன். இதை சரி என்று தான் நினைத்து கொள்ள வேண்டும். அவர் சொன்னது போல அல்ல. பெரியார் என்ன விளக்கம் சொன்னார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இதுதான் விளக்கம். என்னால் மற்றவர்களுக்கு விளக்கி சொல்ல முடியும். காட்டிலிருந்து வந்தவர்கள் தான் எல்லோரும். ஆரியர்கள் அங்கிருந்து வந்தார்களா? அல்ல. இவர் அந்த பிராமண குலத்தை சேர்ந்தவர். இவர்கள் ஆரியர். மத்திய கிழக்கு ஆசியாவில் இருந்து வந்தவர்கள். அவர்களுடைய உடன்பிறப்புகள் தான் இவர்கள். ஆரியர்கள் எப்படி திராவிடர்களை பற்றி பேச முடியும்? அவர்களுக்கு அருகதையே கிடையாது. நிச்சயமாக அவர்களுக்கெல்லாம் அருகதையே கிடையாது. தமிழை குறை சொல்வதற்கும் காட்டுமிராண்டி மொழி என்று பெரியார் சொன்னதுக்கும், இவர் கேவலமாக பேசுவதற்கும் இவருக்கு அருகதையற்றவர் என்றுதான் நான் சொல்வேன். அவர் படித்தவராக இருக்கலாம், நிதி அமைச்சராக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஆனால் அவர் மனதிலே அங்கே கொச்சையே தான் இருக்கிறது. நேர்மை இல்லை, நியாயம் இல்லை. அதனால்தான் எல்லோரும் கண்டிக்கிறார்கள். அவர் கண்டனத்துக்குள்ளாகிவிட்டார்கள். எனவே காட்டுமிராண்டி மொழி என்பதில் அர்த்தம் இருக்கிறது. அதை புரிந்து கொள்வதற்கு தெரியும். புரியாதவர்கள் அவர்கள் காட்டுமிராண்டி தான். அந்த விதத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஒரு காட்டுமிராண்டி தான்.